தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். சங்கீத புத்தகம் 150 சங்கீதங்களும் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. நியாயப்பிரமாணத்தின் ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை 5 புத்தகங்கள் உண்டு. இந்த சங்கீத புத்தகத்தின் 5 பிரிவுகளும் நியாயப்பிரமாணத்தின் 5 பிரிவுகளுக்கு ஒத்தவையாக காணப்படுகின்றன. சங்கீதத்தின் முதலாவது பிரிவு 1ஆம் சங்கீதம் முதல் 41ஆம் சங்கீதம் வரை, 2வது பிரிவு 42ஆம் சங்கீதம் முதல் 72ஆம் சங்கீதம் வரை, 3வது பிரிவு 73ஆம் சங்கீதம் முதல் 89ஆம் சங்கீதம் வரை, 4வது பிரிவு 90ஆம் சங்கீதம் முதல் 106ஆம் சங்கீதம் வரை, கடைசி பிரிவு 107ஆம் சங்கீதம் முதல் 150ஆம் சங்கீதம் வரை. இதுவரை நாம் சிந்தித்த சங்கீதங்கள் 85. இன்றைய நாளிலே 86வது சங்கீதத்தை சிந்திக்க இருக்கிறோம். இது சங்கீத புத்தகத்தின் 3வது பிரிவிலே உள்ள ஒரு சங்கீதம். இந்த 3வது பிரிவிலே உள்ள தாவீதின் சங்கீதம் இந்த 86ஆம் சங்கீதம். இன்றைக்கு 86ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் நாம் வேத வசனங்களை வாசிக்க நீங்கள் பின்தொடரலாம். அப்படி தொடர்வது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 81ஆம் சங்கீதம் சங்கீத புத்தகத்தின் 3ஆம் பிரிவில் உள்ள ஒரே சங்கீதம். அது தாவீதின் விண்ணப்பம் என்று அழைக்கப்படுவதாக 86ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் பின்னணியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இது தாவீதின் ஜெபம் மட்டுமல்ல, இந்த ஜெபம் நன்றியறிதலின் கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்தின் ஆரம்பமும் முடிவும் ஆண்டவரை குறித்த நன்றியறிதலை குறித்து விளக்குகிறது. இரவென்றும் பகலென்றும் இல்லாமல் எல்லா நிலைமைகளிலும் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த சங்கீதம் புலப்படுத்துகிறது. இதற்குரிய இந்த சங்கீதத்திற்குரிய ஒத்துவாக்கியங்கள் என்று சொல்வோமானால், சங்கீதம் 30:5 குறித்து நாம் சொல்லலாம். யோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை குறிப்பிடலாம். ஆக இது நன்றி அறிதலின் கீதம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த எண்ணிறந்த நன்மைகளுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி, ஸ்தோத்திரம், அவற்றை குறித்து இந்த சங்கீதம் விளக்குகிறது. இந்த சங்கீதத்திலே 4 முறை ஆத்துமா என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. 2ஆம் வசனத்திலே, 4ஆம் வசனத்திலே, மீண்டும் அதே 4ஆம் வசனத்திலே, 4ஆம் வசனத்திலே 2 முறை, இன்னும் 12ஆம் வசனத்திலே ஆத்துமாவை குறித்து இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. ஆண்டவர் மனுஷனுக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவாலயம் என்ற வார்த்தையிலே 3 தமிழ் வார்த்தைகள். தேவ், ஆ, லயம். தேவாலயம். தேவ் என்றால் தேவன் என்று அர்த்தம். ஆ என்றால் ஆத்மா என்பது பொருள். லயம் என்றால் வசிக்கும் இடம் என்று அர்த்தம். ஆக தேவன் வசிக்கும் இடம் ஆத்மா என்பதுதான் தேவாலயம் என்ற வார்த்தையின் திரண்ட பொருள் ஆகும். சரி, இந்த சங்கீதத்திலே தாவீது ஜெபிக்கக்கூடிய சில விண்ணப்பங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 4 விண்ணப்பங்கள் எல்லாமே அவனுடைய ஆத்மா சார்ந்த விண்ணப்பங்களாக காணப்படுகின்றன. முதலாவதாக முதல் 3 வசனங்களிலே ஆத்மாவை காத்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவை காத்தருளும். முதல் 3 வசனங்களை பாருங்கள். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என் ஆத்மாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும்.
நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று தொடர்ந்து தன்னுடைய சங்கீதத்தை எழுதுவதாக இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தாவீது ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பம், என் ஆத்துமாவை காத்தருளும். என் ஆத்துமா பரபரக்காமல் படபடக்காமல் அங்குமிங்கும் பாயாமல் உம்மை நோக்கி ஒருமுகப்பட்டு உம்மையை தியானிக்கத்தக்கதாக, உம்மையை நினைத்து கொண்டிருக்கத்தக்கதாக, உம்மையை சார்ந்து வாழத்தக்கதாக என்னுடைய ஆத்துமாவை காத்தருளும். எப்படி காத்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நமக்கு விளக்கி காட்டும் பொழுது 2வது வசனத்தில் ரட்சியம் என்று ஜெபிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவனுடைய குறிக்கோளாகவும் அவனுடைய வேண்டுகோளாகவும் இருந்தது என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே பரலோகத்திற்கு போவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே பரலோகத்தில் நடப்பார்கள். எனவே இது ஒரு முக்கியமான விண்ணப்பமாக இந்த சங்கீதத்திலே கருதப்படுகிறது. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை ரட்சியம். பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் புழுதியிலிருந்து, பாவத்தின் சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் ஆத்துமாவை ரட்சியம் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே புலம்புவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று தேவனுக்கு சொந்தக்காரர்களாக மாறும் பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார் என்ற குறிப்பை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்படியானால் எப்படி? உங்களுடைய சாட்சியை நீங்கள் சொல்ல முடியுமா? வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக தேவனுடைய கிருபை ரட்சிப்பை வழங்குகிறது. ஆண்டவர் நமக்கு தந்த விசுவாசம் அந்த ரட்சிப்பை வாங்குகிறது. கிருபை வழங்குகிறது, விசுவாசம் வாங்குகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவருடைய கிருபை இல்லாத இடத்துல இலவசமாக அருளப்படக்கூடிய ஈவு கிருபை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இல்லாத இடத்துல, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, இல்லாத இடத்துல இலவசமாக அருளப்படக்கூடிய ஈவு கிருபை. ஆண்டவர் வலிய இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். நாம் பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக இறந்து நமக்கு வேண்டிய ரட்சிப்பை சம்பாதித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், ஆனால் எல்லாரும் அந்த மன்னிப்பை பெற்றவர்கள் அல்லர். இன்னும் சிலுவையிலே அந்த ரட்சிப்பு, அந்த பாவ மன்னிப்பு காத்துக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அருளிய மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்? 2 கள்ளர்கள் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்களே, ஒருவனுக்கு பொருந்தியது, அடுத்தவனுக்கு பொருந்தவில்லை. ஏன் பொருந்தவில்லை? மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பவில்லை. இன்றைக்கு செய்திகளிலே, ஜெபங்களிலே, பத்திரிகைகளிலே, சாட்சிகளிலே, பிரசங்கங்களிலே, தொலைக்காட்சிகளிலே அற்புதங்கள், அடையாளங்கள், அபிஷேகம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒழிய மனம் திரும்பு என்று சொல்லக்கூடியவர்கள் வெகு சிலர். மனம் திரும்பாவிட்டால் ரட்சிப்பு இல்லை. மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், மன்னிப்பை பெற்றவர்களாக இருக்க முடியாது. மனம் திரும்புகிறவர்களுக்கே மன்னிப்பு, ரட்சிப்பு. உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் பாவம் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். எனவே திறவுண்ட வாசல் அடைபடும் முன்பு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்தில் கிட்டிச் சேர வேண்டியது உங்களுடைய கடமை. 2வது வசனத்திலே ரட்சியம், 3வது வசனத்திலே இறங்கும். ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் வேண்டுகோள் விடுப்பதாக இந்த பகுதிகளை நான் வாசிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே நான் எளியவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எண்ணுவதற்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லை, நீர் எனக்கு இரக்கம் பாராட்டி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக, தாவீது விண்ணப்பிப்பதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபை எல்லாமே காலைதோறும் புதியவை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்களினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் முடிசூட்ட ஆயத்தமாக இருக்கிறார். பின்ன யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த இரக்கத்திற்காக வேண்டுகிறீர்களோ
அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அந்த இரக்கத்தை சொந்தமாக்கி தருகிறார். அவருடைய இரக்கத்தினாலே உங்களுக்கு ரட்சிப்பு மட்டுமல்ல, அவருடைய இரக்கத்தினாலே உங்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த நாள் முழுவதையும் வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு சத்துவத்தை தருகிறார், சக்தியை தருகிறார், பலத்தை தருகிறார். எனவே ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஒவ்வொரு நாளும் மன்றாடி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் காலைதோறும் புதியது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளினாலே, புதிய புதிய இரக்கங்களினாலே ஆண்டவர் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இன்னும் அதே 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பயபக்தி. ஆண்டவரே, நான் பக்தி உள்ளவன், அந்த பயபக்தியை என்னுடைய வாழ்க்கையிலே நீர் குட்டித்தாரும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பயபக்தி என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை கிட்டி சேர்ந்து, உம்மையே கதி என்று சொல்லி வாழ்ந்து, உம்மையை அண்டி, உம்மையை நாடி ஜீவிக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யும். உலகத்தை அல்ல, உம்மையே பார்த்து என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் நீர் என்று சொல்லி உம்மையே நம்பி நாடி நேசித்து வாழ வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அந்த கடமையிலே நான் வளரத்தக்கதாக நீர் என்னை காத்துக்கொள்ளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். ஆக ஆண்டவரே, என் ஆத்துமாவை காத்தருளும் என்ற முதல் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது என்னை ரட்சியும், எனக்கு இறங்கும், என்னுடைய பயபக்தியை காத்துக்கொள்ளும் என்றெல்லாம் சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, முதலாவதாக ஆத்துமாவை காத்தருளும், 2வதாக ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி 4ஆம் வசனத்திலே அவன் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனம் பாருங்கள். உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்வதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை ரட்சிப்பது மட்டுமல்ல, எனக்கு இரக்கம் செய்வது மட்டுமல்ல, என்னை பயபக்தியிலே காத்துக்கொள்வது மட்டுமல்ல, என் ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். எப்பொழுதும் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை மீண்டுமாக ஏறெடுப்பதாக பார்க்கிறோம். நம்முடைய ஆத்துமா மகிழ்ச்சி அடைவது எப்படி? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்பது பவுலின் ஆலோசனை மட்டுமல்ல, ஆவியானவருடைய கட்டளையாயிற்றே. எப்பொழுதும் சந்தோஷமாக ஜீவிப்பது எப்படி? மன்னிப்பு. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம். அந்த ஆனந்தத்திற்கு அடிப்படை என்ன? மன்னிப்பு. மீண்டும், மன்னிப்பை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறோம். அந்த மனம் திரும்பாத இளைய குமாரன் மனம் திரும்பின பொழுது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? வீட்டாருக்கு சந்தோஷம், வேலைக்காரர்களுக்கு சந்தோஷம், தகப்பனுக்கு சந்தோஷம், தூதர்களுக்கு சந்தோஷம், தேவனுக்கு சந்தோஷம், பரலோகம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி, அவனுக்கும் எல்லையில்லா ஆனந்தம். மனம் திரும்புகிறவர்கள், மன்னிப்பை பெற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் உண்டு. அது நித்திய பேரின்பமாக விளங்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக மன்னிப்பு, மன்னிப்பினாலே மகிழ்ச்சி. 2வதாக மிகுந்த கிருபை. ஆண்டவருடைய மிகுந்த கிருபை நம்மை மகிழ்ச்சியாக்கும், நம்முடைய ஆத்துமாவை மகிழ்ச்சிப்படுத்தும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வாழ்க்கையிலே எல்லாமே கிருபை. ஆண்டவருடைய கிருபை நமக்கு அருளப்படுவதற்கு நம்மிடத்தில் என்ன தகுதி உண்டு? ஒரு தகுதியும் கிடையாது, ஒரு தகுதியும் கிடையாது. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்த அந்த ஆயக்காரனுக்கு ஆண்டவர் சொன்னார், அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு திரும்பி சென்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கிருபையை வாஞ்சித்த மனுஷன், அவனுக்கு கிருபை அருளப்பட்டது என்று சொல்லி வேதம் லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஆயக்காரன் பரிசேயன் ஜெபம் அடிக்கடி நீங்கள் வாசித்திருப்பீர்களே, செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்களே. மிகுந்த கிருபையை பெற்றவன் மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றான். நம்முடைய வாழ்க்கையிலே கூட கிருபை இலவசமாக கொடுக்கப்படுவது மிகுந்த கிருபை. அது எப்போ? தாழ்மை உள்ளவர்களுக்கு தம்முடைய கிருபையை அளிக்கிறார். எவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்தி வாழ்கிறோமோ, அந்த ஆயக்காரன் அப்படித்தானே. ஆலயத்திற்குள் போவதற்கே தனக்கு அருகதை இல்லை என்று அறிந்து தூரத்தில் நின்று தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு, எப்போ மார்பிலை அடிப்பாங்க? அருமையானவர்கள், வீட்டில் உள்ள உற்றார் யாராவது ஒருவர் இறந்து போனால் மார்பிலை அடித்து கொண்டு அழுவார்கள். இந்த மனுஷன் மார்பிலை அடித்து கொண்டு ஜெபித்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
மிகுந்த கிருபை வேண்டுமென்றால் மிகுந்த தாழ்மை வேண்டும். தாழ்மையோடு இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது தேவ கிருபையை மென்மேலும் நாம் தரித்து கொள்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக மன்னிப்பு, இரண்டாவதாக மிகுந்த கிருபை, மூன்றாவதாக மறு உத்தரவு. ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய பதில்களை பார்க்கும் பொழுது, அவருடைய உத்தரவுகளை எல்லாம் உணரும்போது நம்முடைய ஆத்மா மகிழ்ச்சி அடைகிறது. ஆண்டவர் தரக்கூடிய பதில்கள், ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய விடைகள், விமோசனங்கள், விடுதலைகள், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவர் விடுதலை நாயகர், வெற்றியை தரக்கூடியவர். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சத்தியம் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள். ஒன்று, நானே வழியும் சத்தியமும் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவே சத்தியம். இரண்டாவதாக சத்திய வேதம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமம், அதை வாஞ்சித்து வாசித்து வாழும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியமாக நிலை கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஆனந்தத்தையும் அருள் செய்கிறது. மூன்றாவதாக சத்திய ஆவியானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சத்திய ஆவியானவர் அவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அனுதினமும் வாழும் பொழுது நமக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். ஆக மறு உத்தரவு அருளி செய்யக்கூடிய தெய்வம், உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய தெய்வம், அவ்வப்போது ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கக்கூடிய கர்த்தர். ஒன்று உடனடியாக பதிலளிப்பார், அல்லது படிப்படியாக பதிலளிப்பார், அல்லது அவருக்கு சித்தமான வேளையிலே பதிலளிப்பார். எப்படியும் பதிலளிப்பார். பதிலளிக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதிலளிக்கக்கூடியவர். எந்த ஒரு ஜெபத்தையும் அல்ல தட்ட மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன் என்று சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மறு உத்தரவு அருளக்கூடியவர். நான்காவதாக, முதலாவதாக மன்னிப்பு, இரண்டாவதாக மிகுந்த கிருபை, மூன்றாவதாக மறு உத்தரவு, நான்காவதாக மகத்துவமான காரியங்கள். ஆண்டவர் செய்யக்கூடிய மகத்துவமான காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், ஆண்டவர் செய்யக்கூடிய மகத்துவமான காரியங்கள் என்று சொல்லி 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரையிலே நாம் படிக்கிறோம். 8ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கிய எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம். மகத்துவமான காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை கர்த்தர் செய்வதனாலே நம்முடைய ஆத்மா மகிழ்ச்சி அடைகிறது. கொள்ளை மகிழ்ச்சி ஆத்மாவுக்கு. காரணம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், உங்களுக்கு செய்கிறவர், நிச்சயமாக செய்கிறவர். எனக்கு செய்வாரா ஆண்டவர்? சில காரியங்களுக்காக போராடி ஜெபித்து வருகிறேனே, இன்னும் ஒன்று நடக்கவில்லையே. நடக்கும், நடக்கும். நீங்கள் என்றைக்கு உயிரோடு இருப்பதே ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியமாயிற்றே. ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னீர்களா? சொல்லவில்லை என்றால் இப்பொழுது சொல்லுங்கள். உங்களுடைய மனதிலே சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த புதிய நாளை என்னுடைய வாழ்க்கையிலே கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். புத்தாம் புதிய நாள், அதில் கர்த்தருடைய கிருபை வழிந்தோட நீங்கள் காண்பீர்கள். மேலாக மகத்துவமான காரியங்களை உங்கள் மகிழ்ச்சிக்காக செய்ய ஆண்டவர் ஆசைப்படுகிறார், ஆவலோடு இருக்கிறார், ஆயத்தமாகவும் இருக்கிறார். ஆக 2 ஜெப குறிப்புகளை இதுவரை பார்த்தோம். முதலாவதாக ஆத்துமாவை காத்தருளும், இரண்டாவதாக ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும், மூன்றாவதாக ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லியும் சங்கீதக்காரன் சொல்லுவதாக 4ஆம் வசனத்திலும் 11ஆம் 12ஆம் வசனங்களிலும் நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை பார்ப்போம். சற்று முன்புதான் பார்த்தோம். 4ஆம் வசனம், உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்வதாக இந்த பகுதியிலே நாம் காண்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது
11ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதாக இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆக தாவீதின் 3வது விண்ணப்பம் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஏன் உயர்த்துகிறேன்? நீர் ஒருவரே தெய்வம், உம்மிடத்தில் என்னுடைய ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என்னுடைய ஆத்துமா எப்படிப்பட்டது? யார் கொடுத்தது? தெய்வம் அல்லவா, ஆண்டவர் அல்லவா? எனவே என்னுடைய ஆத்துமாவை என் ஆண்டவராகிய தேவனிடத்திற்கு காணிக்கையாக உயர்த்துகிறேன் என்று சொல்லி, அசைவாட்டும் பலியாக உயர்த்துகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் உயர்த்துவதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நீர் ஒருவரே தேவன், 10ஆம் வசனத்திலே, எனவே உம்மிடத்தில் என்னுடைய ஆத்துமாவை உயர்த்துகிறேன். 11ஆம் வசனத்திலே, நான் போதிக்கப்பட வேண்டும், நிறைய காரியங்கள் எனக்கு விளங்கவே இல்லை, கற்றுத்தாரும் கர்த்தாவே. உம்முடைய நாமத்திற்கு பயந்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மை மகிழ்ச்சிப்படுத்தத்தக்கதாக, அதனாலே நானும் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக எனக்கு போதியும் ஆண்டவரே என்று ஜெபிப்பதோடு, நான் சத்தியத்தில் நடக்க விரும்புகிறேன், சத்தியத்தை எனக்கு போதியும் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனங்களை எனக்கு கற்றுத்தாரும், விளங்க பண்ணும், அவற்றிற்கு நான் பயந்திருக்க எனக்கு உதவி செய்யும். வேத வசனங்களை கைக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய இருதயம் ஒருமுகப்பட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லியும் சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக பார்க்கிறோம். என்னுடைய இருதயம் ஒருமுகப்பட வேண்டும். எனக்கு ஒரே ஒரு இருதயம், ஆனால் அந்த இருதயத்தில் 3 முக்கியமான பகுதிகள் உண்டே. ஒன்று உணர்ச்சி, இன்னொன்று புத்தி, அடுத்தது சித்தம். இந்த 3ம் சேர்ந்தது என்னுடைய இருதயம். என்னுடைய முழு உணர்ச்சியோடும் உம்மிலே பற்றுறுதி கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய புத்தி எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய சித்தம் முழுவதையும் உம்முடைய சித்தத்திற்கு தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி உணர்ச்சி, புத்தி, சித்தம் அனைத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய இருதயமும் உம்முடைய இருதயமும் இணைந்து காணப்படத்தக்கதாக என்னுடைய இருதயத்தை உம்மோடு ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி இருதயம் ஒருமுகப்பட ஜெபிப்பதாக பார்க்கிறோம். சில சமயங்களிலே நம்முடைய இருதயத்தில் ஒருமுகம் இல்லை, கான்சன்ட்ரேஷன் இல்லை, அங்கும் இங்கும் பறக்க பறக்க பார்க்கிறோம், நம்ம இஷ்டப்படி எதையெல்லாமே நினைக்கிறோம், பகல் கனவு காண்கிறோம். கர்த்தரிடத்தில் இருதயம் ஒருமுகமாக இல்லை. எனவே ஒருமுகமாக வாழத்தக்கதாக கர்த்தரிடத்தில் நம்முடைய ஆத்துமாவை, இருதயத்தை ஒருமுகப்படுத்தி வாழத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 12ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, முழு இருதயத்தோடும் துதிக்க, முழு இருதயத்தோடு உம்மை துதிக்க என் ஆத்துமாவை உம்மிடத்திலே நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லியும் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் அங்கும் இங்கும் அலைபாயாமல், பல இடங்களிலே பல காரியங்களை மனதிலே யோசித்து கொண்டிருக்காமல், கர்த்தாவே முழு இருதயமும் உம்மிலே ஃபோக்கஸாக, உம்மிலேயே ஒருமுகப்பட நான் என்னுடைய இருதயத்தை, என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அது மட்டுமல்ல, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் என்னுடைய இருதயத்தை, ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி 9ஆம் 12ஆம் வசனங்களிலே நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி உயர்த்துவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எந்தெந்த காரியங்களிலே என்னென்ன செய்தால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமோ, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக தன்னுடைய இருதயத்தை, ஆத்துமாவை உயர்த்தி வாழக்கூடிய சங்கீதக்காரன் தாவீது என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம். 3 விண்ணப்பங்களை இதுவரை நாம் பார்த்தோம். இனி 4வதாக, முதலாவதாக ஆத்துமாவை காத்தருளும், 2வதாக ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும், 3வதாக ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இப்போ 4வதாக சங்கீதக்காரன் தாவீது சொல்வது, என் ஆத்துமாவை தப்புவியும் என்று சொல்லுவதாக இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். என் ஆத்துமாவை தப்புவியும் 13ஆம் வசனத்திலிருந்தே நாம் இதை குறித்து பார்க்கலாம். 13ஆம் வசனத்திலே, என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவியும், நரகத்திற்கு விலகி வாழ எனக்கு உதவி செய்யும், என் ஆத்துமாவை காப்பாற்றும். 14ஆம் வசனத்திலே, பகைவரிடமிருந்து என் ஆத்துமாவை தப்புவியும், என்னுடைய பகைஞர் எல்லாரிடமிருந்தும் என் ஆத்துமாவை விலக்கி காரும். இன்னும் 15ஆம் 16ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது, பாவத்திலிருந்தும் என் ஆத்துமாவை தப்புவியும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமாவை
பாதாளத்திற்கும் பகைவருக்கும் பாவத்துக்கும் தப்புவித்து சுபிட்சமாக சுயாதீனமாக நான் வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. சத்துருக்கள் அவமானப்படுவார்கள், எனக்கு அனுகூலம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சங்கீதக்காரன் வேண்டுவதாக நாம் வேதத்திலே தான் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய சமூகத்திலே தாவீது விண்ணப்பிக்கும் பொழுது அவர் துணை செய்கிறவர், அவர் தேற்றுகிறவர் என்ற உண்மைகளை வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக கண்டுகொண்டு ஆண்டவரை துதிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த 4 விண்ணப்பங்களும் எத்தனை அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, என் ஆத்துமாவை காத்தருளும். ஆண்டவரே, என் ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, என் ஆத்துமாவை தப்புவியும். இந்த மாதிரிப்பட்ட ஜப விண்ணப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் விளங்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்தீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. எங்களுடைய ஆத்மா எவ்வளவு முக்கியமானது. எங்களுடைய ஆத்மாவே கர்த்தர் சிரத்தையோடு படைத்தீரே ஆண்டவரே. எங்கள் ஆத்மா மகிழ்ச்சியாகவும் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருவதாகவும் இருக்கும் பொழுது உமக்குத்தான் எத்தனை மகிழ்ச்சி கர்த்தாவே. எனவே எங்களுடைய ஆத்மாவை காத்து, எங்களுடைய ஆத்மாவை மன்னித்து, எங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி, எங்கள் ஆத்மா வேண்டும் காரியங்களை உங்களுடைய சித்தப்படி நிறைவேற்றி நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவரே. எங்களுடைய ஆத்மாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆத்மாவை படைத்த கர்த்தாவே, காணிக்கையாக எங்களுடைய ஆத்மாக்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் அனுகூலம் செய்யும், அனுசரணையாக நீர் இரும். பாதாளத்திற்கும் பாவத்திற்கும் பகைவருக்கும் எங்களுடைய ஆத்மாவை தப்புவித்து பரிசுத்தமாக எங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொண்டு உமக்கு பிரீதியாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.